வணக்கம். கோட் ஸ்மெல்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது என்னன்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்தியா தெரியிற சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸை கூட பாதிக்கக்கூடிய சில பொதுவான பிரச்சனைகள் மாதிரி. இன்னைக்கு நாம பிரிமிட்டிவ் அப்செஷன் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட கோட் ஸ்மெல் பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். உங்க கோடு உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு வியாதியில இருக்கா? இந்த முழு அலசல்லையும் நம்ம கோட ஒரு பேஷண்ட் மாதிரி நினைச்சுக்க போறோம். நாம டாக்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட நோயை கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்க்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டயக்னோசிஸ் தான், அதாவது நோயை கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்மளோட முதல் கட்டத்துல பிரிமிட்டிவ் அப்செஷன் அப்படிங்கிற இந்த கோட் ஸ்மெல்லோட தெளிவான அறிகுறிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கத்துக்கலாம் வாங்க. அப்போ இந்த பிரிமிட்டிவ் அப்செஷன்னா என்னது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சிக்கலான விஷயத்த சொல்றதுக்கு வெறும் நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் மாதிரியான ரொம்ப அடிப்படை டேட்டா டைப்ஸா அதிகமா யூஸ் பண்றது தான். உதாரணத்துக்கு பணம், ஃபோன் நம்பர், இல்லைன்னா ஒரு யூசரோட ரோல், இதுக்கெல்லாம் இதை பயன்படுத்துறது. இந்த நோயோட பொதுவான சிம்டம்ஸ் இதுதான். பணத்தை குறிக்க வெறும் நம்பரை யூஸ் பண்றது, யூசரோட ரோல் என்னன்னு சொல்ல கான்ஸ்டன்ட் யூஸ் பண்றது, இல்லனா டேட்டாவை சேவ் பண்ண அரேக்குள்ள ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்றது. இது எல்லாமே உங்க கோட்ல இந்த பிரச்சனை இருக்குங்கிறதுக்கான தெளிவான அறிகுறிகள். இதோ பாருங்க ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். கான்ஸ்ட் யூசர் அட்மின் ரோல் ஈக்குவல்ஸ் டு 1. இங்க அந்த 1ங்கிற நம்பருக்கு தனியா எந்த அர்த்தமும் கிடையாது. அது ஒரு அட்மின் ரோலை குறிக்குதுன்னு நாம தான் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த அர்த்தம் உங்க மனசுல தான் இருக்கு, கோட்ல இல்ல. சரி, இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குது, எப்படி பரவுது, அதோட மூல காரணத்தை கொஞ்சம் பார்ப்போம். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ கெட்ட எண்ணத்துல ஆரம்பிக்கிறதில்ல, ஜஸ்ட் ஒரு சின்ன சௌகரியத்துக்காக தான் ஆரம்பிக்குது. சும்மா ஒரு சின்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ண ஒரு ஃபீல்டு தானே அப்படின்னு ஒரு புரோகிராமர் நினைக்கிற அந்த ஒரு சின்ன பலகீனமான மொமெண்ட்ல தான் இந்த நோய் ஆரம்பிக்குது. புதுசா ஒரு கிளாஸ் எல்லாம் கிரியேட் பண்றதை விட இது ரொம்ப ஈஸியா தெரியுது இல்லையா? இந்த சின்னதா ஆரம்பிக்கிற விஷயம் எப்படி ஒரு பெரிய பிரச்சனையா மாறுதுன்னு பாருங்க. முதல்ல ஒரு பிரிமிட்டிவ் ஃபீல்டு சேர்ப்பீங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் அது சம்பந்தமா இன்னொன்னு, போக போக அந்த கிளாஸ் ரொம்ப பெருசாகி சிக்கலாகி கடைசியில அதை மேனேஜ் பண்றதே முடியாத காரியமா மாறிடும். ஓகே, நோய் என்னன்னு பார்த்தாச்சு, அதோட சிம்டம்ஸ், காரணம் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. இப்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும், ட்ரீட்மெண்ட் பிளான். உங்க கோட்ல இருக்கிற இந்த நோயை குணப்படுத்த இதோ உங்களுக்கான ஒரு தெரிவான செயல்படுத்தக்கூடிய பிரிஸ்கிரிப்ஷன். இந்த ட்ரீட்மெண்டோட மைய கருத்தை ஒரு சிம்பிள் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபோன் நம்பரை வெறும் ஸ்ட்ரிங்கா வைக்கிறதுக்கு பதிலா ஒரு ஃபோன் நம்பர் ஆப்ஜெக்டா உருவாக்குறோம். பார்க்கறதுக்கு இது ஒரு சின்ன சேஞ்ச் மாதிரி தெரியலாம், ஆனா இதனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிம்டம்க்கும் என்ன ட்ரீட்மெண்ட்னு தெளிவா கொடுத்திருக்கு. உங்க கோட்ல அமௌண்ட், கரன்சின்னு 2 பிரிமிட்டிவ்ஸ் இருந்தா அதை ஒன்னா சேர்த்து ஒரு மணி ஆப்ஜெக்டா மாத்துங்க. நாம முன்னாடி பார்த்த யூசர் அட்மின் ரோல் இஸ் ஈக்குவல் டு 1 மாதிரி இருந்தா அத யூசர் ரோல் டாட் அட்மின் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸா மாத்துங்க. பேர், வயசு மாதிரி விஷயங்களை ஸ்டோர் பண்ண அரேவை யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பதிலா டாட் நேம், டாட் ஏஜ் மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்ட ஒரு பர்சன் ஆப்ஜெக்டா மாத்துறதான் சரியான வழி. சரி, இந்த ட்ரீட்மெண்ட்டை உங்க கோட்டுக்கு கொடுத்தா லாங் டேர்ம்ல என்னெல்லாம் நல்லது நடக்கும்? இப்ப ஒரு ஹெல்தியான கோட்னால கிடைக்கிற நன்மைகளை பத்தி பார்க்கலாம். இதுதான் நாம பண்ற இந்த முயற்சிக்கு கிடைக்கிற உண்மையான பலன். இந்த மாற்றங்களை பண்றதால என்னென்ன நன்மைகள்? உங்க கோட செம்ம ஃப்ளெக்சிபிள் ஆயிடும். கோடோட அமைப்பு, அதை புரிஞ்சுக்கிற திறமை எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப முக்கியமா ஒரு டேட்டா சம்பந்தப்பட்ட எல்லா லாஜிக்கும் ஒரே இடத்துல இருக்கும். இதனால டூப்ளிகேட் கோடை ஈஸியா கண்டுபிடிச்சு தூக்கிடலாம். சோ இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்னே ஒண்ணுதான். பிரிமிட்டிவ்ஸ்ல இருந்து சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மாறும்போது உங்க கோட் பேஸ் ரொம்ப ஆரோக்கியமாவும் ஒழுங்காவும் எதிர்காலத்துல வர மாற்றங்களை தாங்கக்கூடியதாவும் மாறும். இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட. இப்போ நீங்க கத்துக்கிட்டதை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க கோட்ல என்ன பிரிமிட்டிவ் நோய் ஒளிஞ்சிட்டு இருக்கு? அதை கண்டுபிடிங்க. இன்னைக்கே அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க.